Good morning students. Today we are going to discuss about chemical properties of phenol in which reactions involving hydroxyl group. அதாவது phenolனுடைய வேதியியல் பண்புகளில் OH தொகுதி சார்ந்த வினைகள் பற்றி இன்று விவாதிக்க போறோம். Let us consider phenol. This is the structure of phenol in which OH group is directly bonded to benzene ring. This hydroxyl group of phenol activates the benzene ring towards electrophilic substitution reaction. Hydroxyl group of phenol activates the benzene ring towards electrophilic substitution reaction and directs the incoming electrophile to occupy either ortho position or para position. அதாவது ஃபீனாலில் OH தொகுதி பென்சின் வளையத்தின் மீது நேரடியாக இணைக்கப்பட்டிருக்கு. இந்த OH தொகுதியானது இந்த பென்சின் வளையத்தை எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினைக்கு உள்ளாக்குகிறது. வரக்கூடிய இந்த எலக்ட்ரான் கவர் காரணியை பென்சின் வளையத்தில் இருக்கக்கூடிய ஆர்த்தோ இடம் அல்லது பேரா இடம் ஆகியவற்றை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆக்கிரமிப்பு செய்ய அனுமதிக்குது. இந்த ஃபீனாலில் OH தொகுதிக்கு இந்த இடம் என்ன அப்படின்னா ஆர்த்தோ இடம், இந்த இடம் என்ன அப்படின்னா மெட்டா இடம், இந்த இடம் என்ன அப்படின்னாக்கா பேரா இடம். இந்த OH தொகுதி எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினையில் ஈடுபடக்கூடிய இந்த எலக்ட்ரான் கவர் காரணியை இந்த வளையத்தில் இருக்கக்கூடிய ஆர்த்தோ இடத்துக்கோ அல்லது பேரா இடத்துக்கோ வழிநடத்துகிறது. அவ்வாறு வழிநடத்தி அந்த எலக்ட்ரான் கவர் காரணியை ஆர்த்தோ இடத்துல இடமமர செய்து அல்லது பேரா இடத்துல இடமமர செய்து. சரி, எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை. If a substitution reaction is brought by an electrophile, then it is called as electrophilic substitution reaction. அதாவது ஒரு பதிலீட்டு வினையானது எலக்ட்ரான் கவர் காரணியின் மூலம் நடைபெற்றது என்றால் அந்த பதிலீட்டு வினையானது எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை என்று அழைக்கப்படுகிறது. எலக்ட்ரோஃபைல் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, எலக்ட்ரான் கவர் காரணி, எலக்ட்ரானை ஈர்க்கும் தன்மையுடைய ஒரு காரணி அப்படின்னு சொல்லும். ஓகேவா? ஸோ இந்த வினையில் இந்த Y+ அப்படின்றது எலக்ட்ரோஃபைல், அதாவது எலக்ட்ரான் கவர் காரணியாக வந்து செயல்படுகிறது. ஓகேவா? மெயின் ரியாக்டிங் சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஃபீனால். ஸோ இந்த ஃபீனால் சேர்மத்தில் இந்த ஆர்த்தோ இடத்துல ஹைட்ரஜன் இருக்குது, பேரா இடத்துல ஹைட்ரஜன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கும், இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கும், இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கும். இந்த 3 இடங்களை பற்றி நாம் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆர்த்தோ இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனையும் பேரா இடத்துல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை பற்றி நம்ம கருத்தில் வந்து கொள்ளலாம். சரி, இப்போ வரக்கூடிய எலக்ட்ரோஃபைலு இந்த H+ ரிமூவ் பண்ணிவிட்டு அதற்கு பதிலாக இது இந்த இடத்துல அமர்ந்தது அப்படின்னா கிடைக்கக்கூடிய விளைபொருள் வந்து ஆர்த்தோ விளைபொருள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த H+ வெளியே போயிட்டு அதுக்கு பதிலாக Y+ வந்ததுன்னா இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. இதுக்கு பேர் என்னென்னா ஆர்த்தோ ப்ராடக்ட், அதான் ஆர்த்தோ விளைபொருள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன காரணம்? இந்த OH தொகுதிக்கு இந்த Y எந்த இடத்துல இருக்குது அப்படின்னாக்கா ஆர்த்தோ, அப்போ ஆர்த்தோ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ வெளியே போன H+ நான் -H+ அப்படின்னு சொல்கிறேன். ஒருவேளை வரக்கூடிய இந்த எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய Y+ பேரா OH தொகுதிக்கு பேரா இடத்துல இருக்கக்கூடிய இந்த H+ வெளியேற்றிட்டு அதற்கு பதிலாக இந்த இடத்துல அமர்ந்தது அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்டு பேரா ப்ராடக்ட்.
ஸோ வெளியே போன H ப்ளஸ்ஸை நான் மைனஸ் H ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் நைட்ரோசேஷன். நைட்ரோசேஷன் ரியாக்ஷனில் எலக்ட்ரோஃபைல் என்ன அப்படின்னா நைட்ரோசோனியம் ஆர் நைட்ரோசோனியம் அப்படின்னு சொல்லுவோம். NO தொகுதியில் ப்ளஸ் சார்ஜ் வந்துருக்கும், அல்லது NO தொகுதிக்கு மேலே ப்ளஸ் சார்ஜ் இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி படிக்கணும்னா நைட்ரோசோனியம் அப்படின்னு படிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபீனாலில் இருக்கக்கூடிய பென்சின் வளையத்தை தாக்கக்கூடிய காரணி எலக்ட்ரோஃபைல் நேர்மின்சுமை உடையதாக வந்து இருக்குது. சரி, முக்கிய வினைப்படு பொருள் என்ன அப்படின்னாக்கா ஃபீனால். அதனுடைய அமைப்பு இப்படி இருக்கும். பென்சின் வளையத்துக்கு மேலே OH தொகுதி நேரடியாக இடம்பெற்றிருக்கு. இந்த தொகுதி ஆர்த்தோ மற்றும் பேரா ஆற்றுப்படுத்தக்கூடிய தொகுதி, அல்லது ஆர்த்தோ மற்றும் பேரா வழிநடத்தக்கூடிய தொகுதி. சரி, இங்கே நைட்ரோசேஷன் அப்படின்றதுனால என்ன ரியேஜன் எடுத்துக்கிற அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட். அதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா HNO2. சரி, இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா லோ டெம்பரேச்சரில் நடக்குது. என்ன வெப்பநிலை அப்படின்னாக்கா 278 கெல்வின். சரி, இந்த நைட்ரோசேஷன் வினையின் போது ஃபீனால் அப்படின்ற இந்த சேர்மம் என்னவா மாற்றப்படுது அப்படின்னா பேரா நைட்ரஸோ ஃபீனால் அப்படின்ற சேர்மமாக மாற்றப்படுது. பென்சின்க்கு மேலே OH இருந்தால் அதுக்கு பேர் ஃபீனால். இந்த OHக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய இந்த பிளேஸுக்கு வந்து பேரா பொசிஷன். ஸோ இந்த பேரா பொசிஷனில் என்ன வந்து அட்டாச் ஆகும் அப்படின்னாக்கா NO குரூப் வந்து அட்டாச் ஆகும். ஓகே, இந்த சேர்மத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பேரா நைட்ரோசோ ஃபீனால். ப்ளஸ் H2O. ஸோ இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா ஃபீனால் undergoes nitration in the presence of nitrous acid at 278 Kelvin to give para nitrosophenol and water. அதாவது ஃபீனால் நைட்ரஸ் அமிலத்தின் முன்னிலையில் (278 கெல்வின் வெப்பநிலையில் நைட்ரஸோ ஏற்றம் அடைந்து பேரா நைட்ரோசோஃபீனால் மற்றும் நீர் ஆகியவற்றை தருகின்றது. ஸோ இந்த வினை எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இப்போ ஃபீனால் அப்படின்றதுக்கான ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். ஸோ இதுக்கு OH குரூப்புக்கு நேர் எதிர் இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் வந்து பேரா. ஸோ இந்த பிளேஸில் ஹைட்ரஜன் இருக்கும். இந்த நைட்ரஸ் ஆசிட் இருக்கு இல்லையா, ஸோ அதற்கான அமைப்பு இப்படி இருக்குது. HO சிங்கிள் பாண்ட் N டபுள் பாண்ட் O. இதோ இங்கே இருக்கக்கூடிய OH மைனஸு இதோ இங்கே இருக்கக்கூடிய H ப்ளஸ்ஸை வாங்கிக்கிட்டு வாட்டராக வந்து வெளியில் போயிடும். அந்த வாட்டர் தான் இது. ஸோ மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா NO ப்ளஸ்ஸு. இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இந்த மைனஸு இந்த H ப்ளஸ்ஸு வாங்கிட்டு H2O வந்து போயிடுது. மீதி இருக்கணும் இந்த NO ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் சார்ஜோடு சேர்ந்துட்டு என்னவோ மாறிடுது, பேரா நைட்ரஸோ ஃபீனாலாக வந்து மாறிடுது. NO இங்கே பார்த்தீங்கன்னா OH வந்து இருக்குது ப்ளஸ் வாட்டர். அல்லது இப்படி கூட எழுதலாம், HO சிங்கிள் பாண்ட் N டபுள் பாண்ட் O, H ப்ளஸ்ஸு OH மைனஸ் வாட்டர். இந்த NO குரூப்பை அப்படி அட்டாச் பண்ண இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த வினை பார்த்தீங்க அப்படின்னா லோ டெம்பரேச்சரில் வந்து நடக்குது. Okay, this is an example for electrophilic substitution reaction. Then nitration. நைட்ரேஷனில் ரெண்டு விதமான ரியேஜன் வந்து எடுத்துக்கிறோம். முதல் ரியேஜன் என்ன பண்ணால் 10%
சாரி 20% நைட்ரிக் ஆசிட். இதை யூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். வித் 20% நைட்ரிக் ஆசிட், ஃபீனால் plus 20% nitric acid, 298 Kelvin. Product is orthonitrophenol and paranitrophenol. இந்த காம்பவுண்ட் பேர் வந்து நைட்ரிக் ஆசிட். ஸோ இது எப்படி வேர்ட்ஸில் எழுதலாம்? ஃபீனால் undergoes nitration in the presence of 20% nitric acid at 298 Kelvin to give orthonitrophenol and paranitrophenol. அதாவது 298 கெல்வின் வெப்பநிலையில் ஃபீனால் 20% நைட்ரிக் அமிலத்தின் முன்னிலையில் நைட்ரோ ஏற்ற வினைக்கு உட்பட்டு ஆர்த்தோநைட்ரோஃபீனால் மற்றும் பேராநைட்ரோஃபீனால் ஆகியவற்றை தருகின்றது. ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த ரியாக்ஷனுக்கான எலக்ட்ரோஃபைல் என்ன அப்படின்னா நைட்ரோனியம் NO2+. இதற்கு நேம் என்ன அப்படின்னா நைட்ரோனியம் அயான் எலக்ட்ரோஃபைல ஆக்ட் பண்ணும். இப்போ இந்த ஃபீனால் எடுத்துக்கிறேன். இங்கே இந்த OHக்கு இது ஆர்த்தோ, இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா பேரா. ஸோ இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது. இந்த நைட்ரிக் ஆசிட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நைட்ரிக் ஆசிட் நான் இப்படி எழுதுறேன் HO single bond N double bond O coordinate bond O HNO3. இங்கே இந்த HNO3 இருக்கக்கூடிய இந்த OH மைனஸ் இந்த H+ வாங்கிக்கிட்டு வாட்டராக போனது அப்படின்னா இந்த இருக்கக்கூடிய NO2+ வந்து இந்த இடத்துல ஆக்குப்பை ஆகும். அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆர்த்தோ ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. வாட்டர் மாலிகுல் ஒன்று வெளியில் போயிருக்கு. ஸோ இது ஒரு பாசிபிள். ஒருவேளை இந்த நைட்ரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய இந்த OH மைனஸு இந்த பேரா போர்ஷன் OHக்கு பேரா போர்ஷனில் இருக்கக்கூடிய H+ எடுத்துகிட்டு வாட்டராக போனது அப்படின்னா நைட்ரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய இந்த NO2+ பார்ட்டு இந்த இடத்த போய் அட்டாக் பண்ணும். அப்போ வந்து என்ன கிடைக்கும்? இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும், பேரா ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு என்ன பேர்? பேராநைட்ரோஃபீனால். ப்ரீவியஸ் ஒன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தோநைட்ரோஃபீனால். இந்த மாதிரி மிக்சர் ஆஃப் காம்பவுண்ட் கிடைக்கும் பொழுது இதோடு சேர்ந்து வெளியே போகக்கூடிய மற்ற விளைபொருளை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது அப்படின்னு சொன்னேன், ஆனால் நான் இங்கே எழுதலை. ஓகே, எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இங்கே மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஆர்த்தோ மற்றும் பேரா விளைபொருள் வந்து உண்டாவதுனால ஸோ இந்த மாதிரியான வினைகளை இதோடு சேர்ந்து வெளிவரக்கூடிய மற்ற விளைபொருளை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த HNO3 எப்படி அயனைஸ் ஆகுதுன்னு புரியுது இல்லையா? H சிங்கிள் பாண்ட் O, N டபுள் பாண்ட் O, நைட்ரஜன் மேலே லோன் பேர் இருக்குது, கோஆர்டினேட் பாண்ட் O. ஓகே, இந்த பார்ட்டு மைனஸு, இந்த பார்ட்டு ப்ளஸ். அப்போ NO2 இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நைட்ரஜன் மேலே இருக்கும். இது பார்த்திங்கனாக்கா OH மைனஸ்.
ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணும், இந்த புரோட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு போகும். இந்த NO2 ப்ளஸ் எலக்ட்ரோஃபைல். ஸோ இதுதான் எலக்ட்ரான் கவர் காரணி அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து என்ன பண்ணும், இந்த ஃபீனாலில் இருக்கக்கூடிய பென்சின் ரிங்கில் ஆர்த்தோ பொசிஷனுக்கு போகும் அல்லது பேரா பொசிஷனுக்கு வந்து போகும். சரி, இந்த ரியாக்ஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. சரி, நெக்ஸ்ட்டு இதே நைட்ரேஷன் டைட்டிலில் நைட்ரேட்டிங் மிக்சர், அதாவது கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். With nitrating mixture, that is nitration of phenol with nitrating mixture. ஃபீனாலுக்கான ஸ்ட்ரக்சர் இது. சரி, ஃபீனாலில் பென்சின் ரிங் மேலே OH நேரடியாக இணைஞ்சிருக்கு. ஸோ இங்கெல்லாம் என்ன இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இந்த பிளேஸுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா ஆர்த்தோ, இந்த பிளேஸுக்கு என்ன பேர் அப்படின்னா பேரா, இந்த பிளேஸுக்கு என்ன பேர்னா ஆர்த்தோ டேஸ். OHக்கு இது ஆர்த்தோ, OHக்கு இது பேரா, OHக்கு இது ஆர்த்தோ டேஸ். சரி, இப்போ என்ன மிக்சர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், நைட்ரேட்டிங் மிக்சர். கண்டிஷன் என்ன, 298 கெல்வின், அதாவது 25 டிகிரி சென்டிகிரேடில் ரியாக்ஷன் வந்து நடக்குது. ஓகே, இந்த இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா 298 கெல்வின் தான். ஆனால் இங்கே யூஸ் பண்ண ரியேஜன் என்ன பண்ணாக்கா 20% நைட்ரிக் ஆசிட். இங்கே யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜன் என்ன பண்ணாக்கா நைட்ரேட்டிங் மிக்சர், கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இதை யூஸ் பண்ணும்பொழுது இந்த கெல்வினில் இந்த காம்பவுண்டு என்ன ப்ராடக்ட் கொடுக்குதுன்னு பாருங்கள். பிக்ரிக் ஆசிட் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இங்கே OH இருக்குது. இந்த மிக்சர் எதை உருவாக்கும் அப்படின்னாக்கா NO2 ப்ளஸ் அப்படின்ற நைட்ரோனியம் அயனியை வந்து உண்டாக்கும். இதுதான் எலக்ட்ரோஃபைல். இந்த எலக்ட்ரோஃபைல் என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய H ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே போய் ஆட் ஆகும். இங்கே இருக்கக்கூடிய H ப்ளஸ் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே போய் ஆட் ஆகும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய H ப்ளஸ் ரிமூவ் பண்ணிட்டு அங்கே போய் வந்து ஆட் ஆகும் அல்லது அட்டாச் ஆகும். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு NO2, பேரா பொசிஷனில் ஒரு NO2, அப்புறம் ஆர்த்தோ டேஸ் பொசிஷனில் ஒரு NO2. ஓகே, இந்த காம்பவுண்டுக்கு என்ன நேம் அப்படின்னாக்கா பிக்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். அல்லது இந்த OH இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பனுக்கு நம்பர் என்ன பண்ணால் 1, இது 2, 3, 4, 5, 6. ஓகே, அப்போ OHக்கு 2வது பொசிஷனில் ஒரு NO2 குரூப் இருக்குது, 4வது பொசிஷனில் ஒரு NO2 குரூப் இருக்குது, அப்புறம் 6வது பொசிஷனில் ஒரு NO2 குரூப் இருக்கிறனால இந்த காம்பவுண்ட் நம்ம வேறு மாதிரி எப்படி நேம் கொடுக்கலாம்னா 2,4,6, 2, 4, 6. எத்தனை NO2 குரூப் இருக்குது, 3. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஹைஃபன் ட்ரை NO2 அப்படின்னா அது நைட்ரோ அப்படின்னு வந்து படிக்கணும், ட்ரை நைட்ரோ. ரிமைனிங் பார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா ஃபீனால். 2,4,6 trinitrophenol is nothing but picric acid. It is an explosive chemical. அதாவது வெடிமருந்தாக வந்து இது இருக்குது. சரி, இது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, phenol undergoes nitration in the presence of concentrated nitric acid and concentrated sulfuric acid at 298 Kelvin to give picric acid and 3 moles of water. ஏன்னா இந்த HNO3 H2SO4 சேர்ந்து எதை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா NO2 ப்ளஸ் வந்து உருவாக்கும். எக்ஸாம்பிளுக்காக நான் எழுதுறேன் பாருங்கள். HNO3 அமைப்பு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. H சிங்கிள் பாண்ட் O, N டபுள் பாண்ட் O. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோன் பேர் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 மோல்ஸ் எடுத்துக்கிறேன். சரி, 1 மோல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பகுதி என்ன மாறும், மைனஸ்ஸு, இந்த பகுதி ப்ளஸ்ஸு. ஸோ இதுதான் எலக்ட்ரோஃபைல். இப்போ 1 மோல் எடுத்துனா என்ன பண்ணும், இங்கே இருக்கக்கூடிய OH மைனஸ்ஸு இந்த H ப்ளஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டராக வந்து வெளியில் போயிடும். ஓகே,
அப்போ அந்த H ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இந்த NO2 ப்ளஸ் வந்து இங்கே அட்டாச் ஆகிருது. அப்போ இந்த பார்ட் வந்து கிடைக்குது. ஓகேவா? ஆர்த்தோ பொசிஷனில் ஒரு NO2 OH பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும். ஸோ ஆர்த்தோ நைட்ரோஃபினால் அந்த அமைப்பு வந்து கிடைக்குது. எப்போ ஒரு மோல் வந்து யூஸ் பண்ணும் பொழுது. இது இன்னொரு மோல் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா என்ன ஆகும்? 2 மோல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓகே 2 OH மைனஸ் இருக்கும், 2 NO2 ப்ளஸ் இருக்கும். அப்போ ஒரு OH மைனஸ் வந்து இந்த H ப்ளஸ்ஸையும் இன்னொரு OH மைனஸ் இந்த H ப்ளஸ் ரிமூவ் பண்ணிட்டு வாட்டரை போயிடும். அப்போ 2 வாட்டர் மாலிகுல் வெளியே போகுது. ஓகே 2 NO2 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆட் ஆகும். இங்கே ஒரு NO2 ப்ளஸ், இங்கே ஒரு NO2 ப்ளஸ். எப்போ 2 மோல்ஸ் யூஸ் பண்ணும்போது. இது 3 மோல்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3 மோல்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது 3 OH மைனஸ் இருக்கும், 3 NO2 ப்ளஸ் வந்து இருக்கும். அப்போ 3 OH மைனஸில் ஒவ்வொரு OH மைனஸும் ஒரு H ப்ளஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு 3 வாட்டர் மாலிகுல்ஸாக வெளியே போயிடுது. ஓகே மீதி இருக்கக்கூடிய 3 NO2 ப்ளஸில் ஒவ்வொரு NO2 ப்ளஸ்ஸும் ஓகே ஒவ்வொரு இடத்துல போய் வந்து பிளேஸ் ஆகுது. ஓகே ஒரு NO2 ப்ளஸ் இங்கே வந்து ஆட் ஆகும், இன்னொரு NO2 ப்ளஸ் இங்கே வந்து ஆட் ஆகுது, இன்னொரு NO2 ப்ளஸ் வந்து இங்கே ஆட் ஆகுது. அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இந்த காம்பவுண்டுக்கு என்ன நேம் அப்படின்னாக்கா பிக்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஸோ NO2 ப்ளஸ் அப்படின்றது இந்த கேஸ்லேயும் என்னது எலக்ட்ரோஃபைலாக வந்து ஆக்ட் பண்ணுது. சரி இப்போ இதான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நைட்ரேஷன். சரி இப்போ இந்த 20% நைட்ரிக் ஆசிட் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஆர்த்தோன் பேரா ப்ராடக்ட் வந்து கிடைக்குது இல்லையா? ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். என்ன காரணம்? ரெண்டுக்குமே மாலிகுலார் ஃபார்முலா ஒன்று, ஆனால் ஸ்ட்ரக்சர் மட்டும் எப்படி இருக்குது? வேறுபட்டதாக வந்து இருக்குது. ரெண்டுக்குமே மாலிகுலார் ஃபார்முலா ஒன்று தான். என்ன பண்ணாக்கா C6H6ONO2 இதுதான் இதனுடைய மாலிகுலார் ஃபார்முலா. ஓகே அல்லது C6H சரி ஸோ இந்த சேர்மத்துக்கான மாலிகுலார் ஃபார்முலா என்ன பண்ணால் C6 ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 அப்போ H5 ஓகே ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா 3 அப்போ O3N. இந்த சேர்மத்துக்கும் அதே தான் ஓகே கார்பன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 இருக்குது, ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 1 + 2 3, நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 1 இருக்குது. அப்போ 2 காம்பவுண்டுக்குமே ஃபார்முலா 1, ஆனால் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. OHக்கு இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா NO2 வந்து ஆர்த்தோவில் இருக்குது, OHக்கு ஓகே NO2 பார்த்தீங்கன்னா இந்த காம்பவுண்டில் வந்து பேரா பொசிஷன் வந்து இருக்குது. அப்போ நம்ம இதை ஐசோமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே ஐசோமர்ஸ். சரி இந்த ஆர்த்தோ அண்ட் பேரா ப்ராடக்ட் நம்ம எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படின்னா ஓகே அதுக்கு ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? என்ன மெத்தட் அப்படின்னா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அதாவது நீராவி காய்ச்சுவிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே ஆர்த்தோ அண்ட் பேரா products can be separated by using steam distillation. ஓகே அதாவது நீராவி காய்ச்சி வடித்தல் முறையை பயன்படுத்தி ஆர்த்தோ மற்றும் பேரா நைட்ரோஃபீனால்களை தனித்தனியே பிரித்தெடுக்கலாம். அடுத்து ஸோ இதற்கான பண்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் எப்படி இருக்கும், பேரா நைட்ரோஃபீனால் எப்படி வந்து இருக்கும். ஸோ ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலில் அமைப்பை நான் இப்படி எழுதிடுறேன். ஓகே பென்சின் ரிங் மேலே OH இருக்குது, OH நான் இப்படி எழுதிடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த NO2 குரூப் நான் இப்படி எழுதிடுறேன். ஓகேவா N. அடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே லோன் பேர் இருக்கும், இங்கே ஆக்சிஜன் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே டபுள் பாண்ட் O வந்து இருக்கும். ஓகே சரி பாருங்கள் இது ஒரே மூலக்கூறு தான். இந்த மூலக்கூறில் ஹைலி எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் சொல்லக்கூடிய இந்த 2 ஆக்சிஜனுக்கு இடையில் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங் அதாவது ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகுது. ஓகேவா? இதுக்கு நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஏன் அப்படின்னா இஃப் ஹைட்ரஜன் பாண்டிங் is present between two highly electronegative atoms of same molecule, then it is called as intramolecular hydrogen bonding. அதாவது ஒரே மூலக்கூறில்
இரண்டு உயர் எலக்ட்ரான் கவர்தன்மை உடைய அணுக்களுக்கிடையே ஹைட்ரஜன் பிணைப்பு இருந்தது அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் பிணைப்பை நம்ம மூலக்கூறினுள் நிகழும் ஹைட்ரஜன் பிணைப்பு அப்படின்னு சொல்கிறோம், அல்லது இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். when hydrogen bond is formed between two highly electronegative atoms of single molecule or same molecule, then it is called as intramolecular hydrogen bonding. So orthonitrophenolல intramolecular hydrogen bonding இருக்கிறதுனால இது நீரில் வந்து சிறிதளவு தான் கரையும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேர்மம் வந்து ஹைலி வாலட்டைல் இன் நேச்சராக இருக்குது, அதாவது எளிதில் ஆவியாகும் தன்மையுடையதாக வந்து இருக்குது. ஆர்த்தோநைட்ரோஃபீனால் இஸ் மோர் வாலட்டைல் அண்ட் இஸ் ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர் டியூ டு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஓகே, அடுத்து இந்த காம்பவுண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த காம்பவுண்டில் வந்து இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து உருவாகுது. காரணம் என்னது? இந்த OHக்கு பக்கத்தில் NO2 குரூப் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் உருவாகும். ஓகே, ஆனால் இந்த காம்பவுண்டில் OHக்கு நேர் எதிர, அதாவது தொலைவில் பார்த்தீங்கன்னா NO2 குரூப் இருக்கிறனால ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இங்கே உருவாகாது. ஓகே, அதனால் இந்த சேர்மம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணும், நீரோட எளிதில் ஹைட்ரஜன் பிணைப்பு உண்டாக்கும். அப்படின்றதுனால நீரில் எளிதில் கரையும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஆவியாகும் தன்மை வந்து இதை விட குறைவாக வந்து இருக்குது. ஸோ இதற்கான அமைப்பு எப்படி சரி இது எப்படி எழுதுன்னு பாருங்கள். இது பேராநைட்ரோஃபீனால், சரி பேராநைட்ரோஃபீனால். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா NO2 குரூப் வந்து இருக்குது, ஆக்சிஜன். ஸோ இங்கே ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, இப்போ வாட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ வாட்டர் அப்படின்றது H2O. ஸோ அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சிஜன், இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே லோன் பேர் வந்து இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ வாட்டரில் எடுத்து இந்த சேர்மத்தை போடும் பொழுது ஃபீனால், சரி பேராநைட்ரோஃபீனால் இருக்கக்கூடிய இந்த OHல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கும் வாட்டர் மாலிகுலில் இருக்கக்கூடிய இந்த ஆக்சிஜனுக்கு இடையே வந்து என்ன உருவாகுது அப்படின்னாக்கா ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து உருவாகுது. அப்போ இதுக்கு பேர் என்னது? இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால இதனுடைய நீரில் கரையும் இயல்பு பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ணாதுன்னா எளிதில் ஆவியாகாது. ஓகே, லெஸ் வாலட்டைல் இன் நேச்சர் when compared to orthonitrophenol. ஓகே, இது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? when hydrogen bond is formed between two highly electronegative atoms of two molecules of same or different type, அதாவது ஒரே மாதிரியான அல்லது வேறுபட்ட இரண்டு மூலக்கூறுகள் இடையே இரண்டு மூலக்கூறுகளில் உள்ள உயர் எலக்ட்ரான் கவர்தன்மை உடைய இரண்டு அணுக்களுக்கிடையே ஹைட்ரஜன் பிணைப்பு உண்டானது என்றால் அந்த பிணைப்பு மூலக்கூறுகள் இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு தமிழில் வந்து சொல்லலாம். சரி, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நைட்ரேஷன் வந்து முடிஞ்சிச்சு. நைட்ரேஷனில் ரெண்டு ரியாக்ஷன் வந்து இருக்குது. முதல் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆக்ஷன் வித் 20% நைட்ரிக் ஆசிட். With 20% nitric acid, phenol undergoes nitration at 298 Kelvin to give orthonitrophenol and paranitrophenol. Okay, with nitrating mixture, phenol undergoes nitration at 298 Kelvin to give picric acid and 3 moles of water molecule. That's all. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், சல்ஃபோனேஷன் வந்து இருக்குது. சரி, சல்ஃபோனேஷனில் எலக்ட்ரோஃபைல் என்ன அப்படின்னா SO3. இட் இஸ் எ நியூட்ரல் எலக்ட்ரோஃபைல், அதாவது நடுநிலைத்தன்மை வாய்ந்த எலக்ட்ரான் கவர் காரணி. ஓகேவா? It attacks ortho and para position of benzene ring of phenol to give ortho and para product at different temperature. சரி, ஃபீனாலுக்கான அமைப்பு இப்படி இருக்கும்.
சரி, இந்த OHக்கு இந்த இடம் ஆர்த்தோ நான் சொல்லிட்டேன், இங்கே ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேரா, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் வந்துருக்கும். ஸோ அதை இங்கே எதுவும் எழுதலை. ஸோ சல்ஃபோனேஷனில் என்ன ஏஜென்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா கான்சன்ட்ரேட்டட் H2SO4 வந்து யூஸ் பண்ணுறேன். $280 கெல்வினில் என்ன ப்ராடக்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள். எலக்ட்ரோஃபில் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். OH SO3H. இதே வந்து 373 கெல்வினில் என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னாக்கா பேரா ப்ராடக்ட். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு என்ன நேம்னா ஆர்த்தோ ஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட். இந்த காம்பவுண்டுக்கு என்ன பண்ணா பேர்னா பேரா ஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட். சரி, இதில் இந்த SO3H நம்ம சல்ஃபோனிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ SO3Hக்கு ஆர்த்தோ பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா OH. ஓகே, அப்போ நான் இது ஃபுல்லாக நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆர்த்தோ ஃபீனால் அப்படின்னு சொல்கிறேன். SO3H குரூப்புக்கு ஆர்த்தோ பிளேஸில் இந்த மாதிரி இந்த பார்ட் இருக்கிறத இமேஜின் பண்ணுறேன். அப்போ ஆர்த்தோ ஃபீனால் ரிமைனிங் சல்ஃபோனிக் ஆசிட். அதே மாதிரி இதை நான் மெயினாக எடுத்துக்கிறேன் சல்ஃபோனிக் ஆசிட்டு. ஸோ இதுக்கு இந்த OH எப்படி இருக்குது அப்படின்னா பேராபொசிஷன். அப்போ இதெல்லாம் OHோடு இது சேர்ந்ததுக்கு என்ன பேருனாக்கா ஃபீனால். ஓகே, இந்த ஃபீனாலில் OH SO3Hக்கு வந்து பேரா பொசிஷனில் இருக்குன்னா பேரா ஃபீனால், ரிமைனிங் பார்த்தீங்கன்னா சல்ஃபோனிக் ஆசிட் சொல்கிறோம். ஸோ எப்படி சென்டென்ஸில் எழுதலாம் அப்படின்னா ஃபீனால் undergoes sulfonation in the presence of concentrated sulfuric acid to give orthophenol sulfonic acid and paraphenol sulfonic acid at 280 Kelvin and 373 Kelvin respectively. அதாவது ஃபீனால் அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் சல்ஃபோனேற்றம் அடைந்து 280 கெல்வின் வெப்பநிலையில் ஆர்த்தோஃபீனால் சல்ஃபோனிக் அமிலத்தையும் 373 கெல்வின் வெப்பநிலையில் பேராஃபீனால் சல்ஃபோனிக் அமிலத்தையும் தருகிறது. முன்னாடியே சொன்னேன், இந்த மாதிரி மிக்சர் ஆஃப் ப்ராடக்ட் வந்தது அப்படின்னா இந்த விளைபொருளோடு சேர்ந்து வெளியே வரக்கூடிய மற்ற விளைபொருளை எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, சரி, இந்த H2SO4ல் எது வந்து எலக்ட்ரோஃபைல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா SO3. H2SO4க்கான அமைப்பு இப்படி இருக்கும். H சிங்கிள் பாண்ட் O, S டபுள் பாண்ட் O, டபுள் பாண்ட் O, சிங்கிள் பாண்ட் O, H. சரி, இந்த பாண்டு இங்கே ஷிஃப்ட் ஆகுது. ஓகே, அப்போ இங்கே H பார்த்திங்க அப்படின்னா H ப்ளஸ்ஸாக வந்து மாறும். இந்த H ப்ளஸ்ஸும் இங்கே இருக்கக்கூடிய OH மைனஸ் சேர்ந்துட்டு நீர் மூலக்கூறாக வெளியே போயிடுது. அப்போ மீதி என்ன கிடைக்கும்? S டபுள் பாண்டோ, டபுள் பாண்டோ, டபுள் பாண்டோ. ஸோ இதான் என்ன பண்ணாக்கா எலக்ட்ரோஃபைல். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், எஸ் ஆக்சிஜன், எஸ் ஆக்சிஜன், எஸ் ஆக்சிஜன். ஸோ இங்கே எலக்ட்ரானிக் டிஃப்ரென்ஸ் இருக்கனால 3 பக்கம் இங்கேயும் எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகலாம், அதாவது பாண்டு ஷிஃப்ட் ஆகலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு இதை நோக்கி ஷிஃப்ட் ஆகலாம். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பாண்டு இதை நோக்கி ஷிஃப்ட் ஆகலாம். ஒருவேளை இந்த பாண்டு ஓகேவா இதை நோக்கி ஷிஃப்ட் ஆனால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகேவா, டபுள் பாண்டு வந்து சிங்கிள் பாண்டாக மாறிடும். இந்த பாண்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜனுக்கு சார்ஜாக போயிடுது, மீதி எஸ்ஸு. ஓகே, சல்ஃபருக்கு மேலே பாசிட்டிவ் சார்ஜ் எஸ் டபுள் பாண்டோ, டபுள் பாண்டோன்னு வருது. ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கனால இது எலக்ட்ரோஃபைல் வந்து ஆக்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இது வாட்டராக வந்து வெளியில் போயிடுது, அதை நான் இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த SO3 என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபீனாலில் இருக்கக்கூடிய ஓகே OHக்கு ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கக்கூடிய ஹெச்சை போய் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே அதுக்கு பதிலாக இது வந்து ஆட் ஆகலாம். ஓகே, ஹெச் ப்ளஸ்ஸாக வெளியே போகுது. அப்போ இந்த ப்ளஸ்ஸு இந்த மைனஸால் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் செய்யப்படுது. அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? இப்போ ஹெச் ப்ளஸ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ப்ளஸ் இங்கே அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா எஸ் டபுள் பாண்டோ, டபுள் பாண்டோ,
ஓ மைனஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு ஹெச் ரிமூவ் பண்ண இல்லையா, அந்த ஹெச் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய மைனஸ் சார்ஜில் போய் பார்த்திங்கன்னா அட்டாச் ஆகிடுது. ஓகே, அப்போ ஹெச் SO3 அப்படின்னு சொல்கிறோம், அல்லது SO3H. SO3H. நான் வெளியில் போன வாட்டர் பார்த்தோன்னா இங்கே எதுவும் எழுதவே இல்லை. ஓகே, ஒருவேளை இந்த SO3 ஓஹெச்சுக்கு ஃபீனால் இருக்கக்கூடிய ஓஹெச்சுக்கு பேராபோஷனில் இருக்கக்கூடிய ஹெச் ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணுதுன்னா இது இங்கே போய் அட்டாச் ஆகும். ஓகே, அப்போ வெளியே வந்த ஹெச் ப்ளஸ் இது வாங்கிட்டு என்ன மாறும், SO3H மாறும். ஓகே, அப்போ அந்த குரூப் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அட்டாச் ஆகிடுது. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பேராஃபினால் சல்ஃபோனிக் ஆசிட். இது இங்கே அட்டாக் பண்ணுது அப்படின்னா நமக்கு இப்படி கிடைக்கும், எஸ் டபுள் பாண்ட் ஓ ஓகே, ஓ மைனஸ்ன்னு இருக்கும். ஓகேவா, இங்கேருந்து ரிமூவ் பண்ண ஹெச் ப்ளஸ் இதோட அட்டாச் பண்ணிடுறான். ஓகே, SO3H. ஸோ இந்த நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்திங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான். ஓகேவா, இது எல்லாமே 100% வந்து கரெக்ட் கிடையாது. அதாவது மெக்கானிசம், இந்த ரியாக்டன் வந்து எப்படி இதுவாக மாறினதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து 100% சரியானது கிடையாது. சரி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா